ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய வேலை என்ன எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, சிங்கிளாக எப்படி எல்லாமே ஹேண்டில் பண்ணி வீடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன், கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஒன் டே ஃபுல் அண்ட் ரொட்டீன் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதே சண்டே எடுத்த விலாக் தான். சண்டே மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு பொறுமையாக தான் வந்து வேலையெல்லாம் பார்ப்போம். அன்றைக்கி ஒரு நாளாவது அறக்க பறக்க இல்லாமல் நம்மளுக்காக ஃப்ரீயெல்லாம் இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து வேலை செஞ்சுக்கலாம். காலையிலே வந்து புதினா துவையலுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாயில் கடுகு, உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு வரமிளகாய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இதோட ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்தை வந்து கூட்டவோ குறைச்சலோ நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் வந்து புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ண போகிறதில்ல. இதுவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம யூடியூப் ஃபேமிலியில் நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து ஜாயின் ஆகிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூவாக நம்மளோட சேனலை பாருங்கள். கிவ்அவே வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்பப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் கொடுத்த திருப்தியோடு உங்களை வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தானே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். புதினா துவையலுக்கு தோசை தான் குட்டீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இட்லி ஊற்றலான்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் குட்டீஸ்க்கு வந்து தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் தோசை கேட்டதுனால வந்து தோசையை அவங்களுக்கு ஊற்றி பெரியவருக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டேன். ஆனால் சின்னவருக்கு வந்து ஊட்டி விட சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா மாதிரி வந்து சிரிச்சிட்டு இருந்தான். புதினா துவையல் வந்து குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா நான் இப்படியே ஸ்பூனோடு சாப்பிட்றேன்னு சொன்னால், இல்லை நான் அதிகமாக டிப் பண்ணி கொடுக்குறேன், நீ இதையே சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 10:30க்கு மேலே வந்து பார்த்தோன்னா குட்டீஸ்க்கு வந்து இப்போ வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்துட்டு உடம்பெல்லாம் வந்து கூலிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மட்டும் ஆட் பண்ணி டபுள் பாயிங் மெத்தடில் வந்துட்டு நல்லா லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 1/2 hour விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா கூலிங் வாட்டரில் வந்து குளிக்க வச்சுட்டு வெயிலில் நல்லா கொஞ்சம் நேரம் நில்லுங்கன்னு சொல்லி நல்லா ட்ரை ஆக்கினதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டாச்சு. அடுத்தது குட்டீஸ்க்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் காலியாகி ரொம்ப நாள் ஆகுது. இதை நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மிஸ் ஆன பொருளெல்லாம் அதை கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து தொல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இல்லை தான். ஆனால் இப்போ இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து நம்ம வளர்ந்த மாதிரி கிடையாது. நிறைய வந்து அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து அந்த கிரேவிங்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக டெய்லி வந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஹெல்த் மிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டம்ளரோ பவுலோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாதாம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து முந்திரியும் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து சூடாகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். ஒன்றா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைமில் வந்து இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது என்னை பொறுத்தவரை பெட்டர். அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ரோஸ்டருக்கு சன்ஃப்ளவரும் பம்கின் சீட்ஸும் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ரோஸ்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்து பிஸ்தா வந்து எடுத்திருக்கேன். நம்ம பாதாம் எடுத்த அளவை விட கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து பிஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 2லேருந்து 3 வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதோடு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து முக்கியமானது வந்து வால்நட்டு. மற்றதாவது கொஞ்சமாவது எப்படியாவது குட்டீஸ்க்கு வந்து கொடுத்து திணிச்சிடலாம். ஆனால் அந்த வால்நட்டை பார்த்தாலே அலறடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இன்டேக் எடுத்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை நான் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போதே என்னோட கேமராமேன், அம்மா இது எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, நீ குடிச்சு பாரு, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அது அதோட ஃப்ளேவர் வந்து உனக்கு தெரியாது அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து மக்கன்னா எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து பாதி ஆட் பண்ணிவிட்டு பாதி வந்து குட்டீஸ்க்கு கொடுத்தா அவங்க ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் லைட்டாக நீங்கள் ஃபைனலாக வந்து நெய் போட்டுட்டு அப்படியே கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதுவும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
எல்லா மம்மீஸ்க்குமே இனிமேல் டென்ஷன் இருக்கிறது என்னென்னா, இனி ஆனுவல் டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 10-15 டேஸில். அப்போ வந்து குட்டீஸ் வந்து ஏதாச்சும் வந்து விளையாடிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சமைச்சு கொடுக்கறது, குட்டீஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதான் பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். ஸ்கூல் டேஸ்லேயும் நம்மளுக்கு வந்து பிஸி. இந்த மாதிரி லீவ் டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அவங்கள வெயிலேருந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. குட்டீஸை முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வெளியே வந்து விடாதீங்க. இந்த ஆனுவலுக்கு நீங்கள் எங்கே போகலாம் வெக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கீங்கன்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே எங்கேயுமே போகிறது கிடையாது. ஒன்று போனால் அம்மா வீட்டுக்கு போவோம், இல்லைனா மாமியார் வீட்டுக்கு போவோம். இந்த வருஷம் அதுவுமே வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, பெரியவரை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிளாஸில் ஒன்று ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அவருக்கு அதிலே ஒரு 20 டேஸ் வந்து போயிடும். மீதி இருக்கிற நாளில் நம்மளுக்கு ஷாப்பில் வேலை இருக்குது. ஸோ ஹஸ்பண்டுக்கும் வந்து கம்பெனி வந்து லீவ் கிடையாது. ஸோ இந்த நாளை வந்து நாங்கள் எங்கேயும் போகிறத வந்து யோசித்து இன்னும் வைக்கல. சப்போஸ் திடீர்னு சடனாக வந்து எங்கேயாச்சும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உலர் திராட்சை பிளாக் கலர் இருக்குது இல்லையா, அதையும் வந்து லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடு வந்து இது பண்ணிவிட்டு நல்லா மிக்சரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. வாயில் வந்து தட்டுப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக இருந்தால் தான் குட்டீஸ் வந்து கண்டிப்பாக குடிப்பாங்க. இல்லைனா அதையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வெறும் ஃபில்டர் பண்ணி நம்ம கூட ஃபில்டர் பண்ணுறோமோலையும் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு விட்டுருவாங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1லேருந்து 2 மந்த் வரை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த் மிக்ஸ் வந்து ஹோம்மேடாக ரொம்பவே சூப்பராக வந்து ஃப்ளேவராக ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி குட்டீஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பனவெல்லம் கூட எடுத்துக்கலாம். உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. நோ சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி. இப்போ வந்து குட்டீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து பாருங்கள். ஃபைசான் வந்து குடிச்சிட்டு வந்து அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னாரு. சின்னவரும் வந்து எனக்குமா அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு ரெண்டுத்துமே ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் வந்து கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு வந்து எனக்குமா அப்படின்னா, அவருக்கும் வந்து கலக்கி கொடுத்துட்டு நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கிச்சன் சின்னதாக இருக்கா, இல்லை நான் மெயின்டைன் பண்ணுறது வந்து சரியில்லையான்னு எனக்கே தெரியல. எப்போவுமே இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகிடும். அதை நம்ம எடுத்து வைக்க மறுபடியும் ஃபுல்லாகிடும். இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்ற எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது என்னது, இந்த கிச்சன் க்ளீனாக இருந்தாலே அவங்க என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேலை செய்கிறதுலேருந்து எல்லாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் வைப்பேன். ஆனால் அந்த கவுண்டர் டாப் மட்டும் எப்போவுமே அது ஒரு பிஸியாகவே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். குட்டி வந்து பார்த்தோன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து போர் அடிச்சது போல். போர் அடித்தாலே இப்போலாம் வந்து கலர்ஸ் பண்ணுறது, ஏதாச்சும் 1, 2, 3 படிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 1/4 மணி நேரம் படுத்துட்டு வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்றதுக்குள்ளே குட்டிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். கிச்சன் வேறு க்ளீன் பண்ணணும், அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு. இவருங்க வந்து குட்டீஸ் வந்து நம்ம சொல்கிறது, நம்மளோட ஃபீலிங், அந்த அட்டாச் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் குட்டீஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா பண்ணுற, எனக்கு ஏதோ தண்ணியில் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பாத்திரம்லாம் வந்து அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் என்னால் எந்திரிக்கவே முடியல. சரி குழந்தை வந்து வாஷ் பண்ணுறானே, அவனோட சேர்ந்து பேசிக்கிட்டே நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சேன். வாங்கிட்டு வந்த முதல் நாளே அந்த ஒரு ஆரஞ்சு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை வந்து தூக்கி போட சொல்லிட்டு குட்டிக்கிட்ட இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ஏற கட்டுற வேலைலாம் வந்து நம்ம ஏற கட்டி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப, அந்த துடைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஏற கட்டுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அந்த வேலைலாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டில், அதாவது வந்து பேக் பிரித்ததெல்லாம் இதில் வந்து வச்சுட்டேன். பிரிக்கிறதெல்லாம் இன்னொரு பக்கெட்டில் போட்டு எடுத்து வந்து வச்சிட்ருந்தோம். உண்மையாக சொல்லப்போனால் தனியாக வேலை பார்க்கும்போது ரொம்பவே வந்து போர் அடிக்கும். பெரிய டென்ஷனாக இருக்கும். ஐயோ இதை எப்போ பார்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாராவது ஒருத்தவங்க கூட நமக்கு சின்ன அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் எடுத்து வைக்கிறதோ இல்லை மற்றது ஏதாச்சும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் அந்த வேலை செய்கிறதே தெரியல. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொடச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது.
குட்டியும் வந்து சின்ன சின்னதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. இன்னொரு ரூம் வந்து இப்போ எனக்கு கிச்சன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பெட்ரூமை ஃபுல்லாக ஸ்டோர் ரூமாகவே ஆக்கிட்டோம் நாங்கள். அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். சரி கடகடன்னு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து துடைச்சி வச்சுட்டு இருந்தேன். புளி போட்டு வைக்கிறது, மிக்ஸி, அப்புறம் அந்த பாட்டில்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் துடைச்சி நம்ம எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ செஞ்சுட்டோன்னா ஈஸியாக தான் இருக்குது வேலை. அப்பப்போ செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்க மாட்டேன்னுது. அடுத்தது பாத்திரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஸ்டவ்வையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஸ்டவ்வுக்கு வந்து தண்ணியெல்லாம் போட்டு பால்லாம் ஊற்றி நம்ம அப்பப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனாலும் வந்து பார்த்தோன்னா அதில் ஒன் டைம் அந்த பால் மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து பொங்காது. நம்ம எப்போ லைட்டாக அப்படி திரும்புறோமோ டக்குன்னு பொங்கி ஊற்றிடும். அந்த மாதிரி தான் ஊற்றிடுச்சு. சரி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம தண்ணி அது ஸ்டவ் வந்து ஊறுறதுக்குள்ளே பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக ஷாப் வந்து 1 மந்த்தாக லீவு. ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தோன்னா ஊருக்கு போயிருக்காங்க அவங்க சிஸ்டர் மேரேஜ்க்காக. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக வந்து கடையை பார்த்துக்கிறது வந்து பெரிய டாஸ்க். அது இவ்வளோலாம் வேலை பார்த்தோன்னா நம்ம அவ்வளோதான் ஒரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி அதனால தான் வந்து யூடியூப்பும் நம்ம ஏன் இவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் யூடியூப்பை நம்ம விடணும்? ஏதாச்சும் ஒரு அவங்கவுங்களுக்குன்னு இந்த வீடியோ பார்க்குற பெண்களுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக சொல்கிறேன், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்கவே கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு தொழில் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுவாச்சும் இருக்கட்டும். ஒரு டைலரிங்கோ, குக்கிங்கோ என்ன வேணால் வீட்டு வேலைக்கு போகிறது கூட என்னை பொறுத்தவரை தப்பே கிடையாது. ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட வீட்டு வேலைக்கு போகிறது என்னை பொறுத்தவரை ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சரண்யா மேம் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் போய் நம்மளை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியலாக அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது மட்டம் தட்டவே முடியும். மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு பெண்ணு எல்லாருமே வந்து ஸ்ட்ராங். ஸோ யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீழ்த்திட முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து நீங்கள் செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கோங்க. ஸோ கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. ஆனால் நான் க்ளீன் பண்ணி முடிக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து சமைக்கவே கூடாது, இப்படியே க்ளீனாக இருக்கட்டும்னு நினைப்பேன். ஆனால் சமைக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோடு வந்து முடியுது. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பிடிச்சி உங்களோட லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றும், ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு சூப்பரான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.